அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்ப நான் கையில காமிச்சிட்டு இருக்க பன் பாக்கெட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ராணிப்பேட்ல ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல ஃபுட் கோர்ட்ல வாங்குனது ஆக்சுவலா. நான் அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பன்ன வந்து பாதி பாக்கெட் அப்படியே உள்ள போட்டிருந்திருப்பேன் போல. நான் இப்ப திரும்ப அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான், அது வந்து எக்ஸ்பைரி ஆயி 6 மந்த்ஸ் ஆச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, 6 மந்த்ஸ் ஆகியும் அந்த பன்னுல ஒரு ஃபங்கஸ் கூட வரல. எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. எந்த ஒரு சின்ன கலர் சேஞ்சஸும் இல்ல. அப்படியே இருக்கு. பட் என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சில இருந்து ஹார்டா இருக்கு. கீழ போடும்போது டம்முன்னு சவுண்ட் வருது. இந்த மாரி பன் வந்து ஆகுமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் ChatGPTல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதுல உள்ள மாய்ஸ்சர் கன்டென்ட் அந்த பன்ல வந்து இல்லன்னா, இந்த மாரி தான் ஃபங்கஸ் எதுவும் வராது அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பன்னு மேல வந்து தண்ணிய ஊத்திட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு பார்த்தேன். அப்பயும் வந்து அதுல எந்த ஒரு ஃபங்கஸோ, எந்த ஒரு ஸ்மெல்லோ, கலர் சேஞ்சஸோ இல்ல. ஸோ நான் அகைன் ChatGPTல போட்டு பார்க்கும்போது, கால்சியம் புரோபியோனேட், சோடியம் புரோபியோனேட், பொட்டாசியம் சார்பேட் இந்த மாரி ஸ்ட்ராங்கான ஆன்டி ஃபங்கல் பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல விக்கிற பன்னுக்கு வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கான பிரிசர்வேட்டிவ்ஸ் தேவையா? ஸோ அங்க வந்து இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அங்க வந்து இருக்காங்க. ஸோ அங்க உள்ள முக்காவாசி பேருக்கு இந்த பன்னு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பேஷண்ட்டுக்குமே சில பேர் இத தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உள்ள ஹாஸ்பிட்டல்ல விக்கிற ஒரு பன்னுல இவ்ளோ ஆன்டி ஃபங்கல் பிரிசர்வேட்டிவ்ஸ் தேவையா? அதே ChatGPTல இந்த கெமிக்கல் எல்லாமே அலோவ் டூ ஈட்ன்னு போட்டிருக்கு. பட் நாட் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒரு சில பேர் கேட்பீங்க 6 மாசம் வரைக்கும் இந்த பன் பாக்கெட் யார் வச்சுட்டு இருக்க போறது அப்படின்னு. 6 மாசம் ஆகியும் அதோட கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ 3 நாளைக்குள்ள எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள சேல் ஆகல அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டிக்கர மாத்திட்டு திருப்பி வந்து சேல் பண்றதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஃபுட் கோர்ட் வச்சிருக்கவங்க யாராவது இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, காச மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம தயவு செஞ்சு ஹெல்த்தையும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்க. மேபி வேற எந்த ரீசன்னால இந்த பிரெட் வந்து இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.